الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله وما الله بغافل عما تعملون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் குர்ஆனுடைய, குறிப்பாக சூரத்துல் பக்ராவுடைய விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அதிலே அல்ஹம்துலில்லாஹ் கிதாபுடைய ஆசிரியருக்கு அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த வெற்றியையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவருடைய சந்ததிகளையும் இந்த தீனுடைய சேவைக்காக அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அவர்களுடைய அந்த குர்ஆனுடைய அந்த தஃப்சீரினுடைய போங்கு நடைமுறை மிகவும் ஒரு அழகான ஒரு இனிமையான நடைமுறையாக இருக்கிறது. எந்த அளவிற்கு எடுத்து சொன்னால், நாம் படிக்கக்கூடியது தஃப்சீர், நாம் படிக்க முயற்சிப்பது குர்ஆனுடைய தஃப்சீரை படிக்க போகின்றோம். ஆனால் ஃபன்னே தஃப்சீர் என்று கொடுத்திருக்கிறோம் அல்லவா, தஃப்சீரின் கலையை படிக்க போகிறோம். ஆனால் அதில் நாம் படிக்கக்கூடிய கலை என்னவெல்லாம், நாம் ஃபன்னை படிக்கவில்லை, அதில் ஃபுனூன்களை படித்து கொண்டிருக்கிறோம். பல ஃபன்களை படிக்கிறோம். உதாரணமாக அதிலே அரபி மொழியுடைய அந்த தாத்பரியங்களை படிக்கிறோம். அரபி மொழிக்கு மகாரத் வேண்டும், அரபி மொழியினுடைய அந்த பொருட்கள் தெரிய வேண்டும் பேசுவதற்கு, அதே போன்று எழுதுவதற்கு அதற்குரிய அகராதி பொருட்களை தெளிவாக தனித்தனியாக பிரித்து படிக்கிறோம். அதேபோல் குர்ஆனிலே புழங்கப்பட்ட இலக்கிய நயங்கள், பலாகத்தை படிக்கிறோம், பலாகத்துடைய ஃபன்னை படிக்கிறோம், மொழி லுகத்துடைய ஃபன்னை படிக்கின்றோம். அதே போன்று படிப்பினைகள், இபரத்துகள், அதாவது சீரத்துடைய ஃபன்னை படிக்கின்றோம். ஒரு தஃப்சீரிலே நாம் இத்தனை ஃபன்களையும் படிப்பதற்கு அழகான முறையில் இந்த தஃப்சீருடைய ஆசிரியர் நமக்கு தெளிவாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவேதான் நாமும் அதே போங்கிலே செல்கிறோம். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் 80 பாடங்களை முடித்து 81வது பாடம் சும்ம கசத் குலூபுக்கும் என்ற ஆயத்திலிருந்து தொடங்கி வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன் என்று முடியும் ஆயத் வரைக்கும் உள்ள இலக்கிய நயங்களை பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய இலக்கிய நயங்கள், அதாவது இது பார்ட் 2, 2வது பகுதியாக இதிலே பார்க்கிறோம். சென்ற பாடத்திலே 80ஆம் பாடமும் இலக்கிய நயங்கள் பற்றி தான் பேசப்பட்டது. அது வைது கால மூசா லிகௌமிஹி என்று ஆரம்பிக்கும் அந்த ஆயத்திலிருந்து அதிலே ஃபதபஹூஹா வமா காது யஃஅலூன் என்று வரக்கூடிய அந்த ஆயத்துகள், அதே போன்று ஒரு சில ஆயத்துகள் அதிலே நாம் பார்த்தோம். ஃபத்தாரதும் ஃபீஹா வல்லாஹு முக்ரிஜும் மா குன்தும் தக்துமூன், இது போன்ற ஆயத்துகள் வருகிறது அல்லவா. அதனுடைய பலாகத் என்ன என்பதை பார்க்கும் பொழுது தஷ்பீஹையும் ஈஜாஸையும் நாம் அதிலே பார்த்தோம். இப்பொழுது இந்த பாடம் 81ஆம் பாடம் சஃபத்து தஃபாசீர்ல நாம இங்க பார்க்கக்கூடியதும் அதே இலக்கியம்தான், இலக்கிய நயத்தை தான் 2ஆம் பாட் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த இடத்திலே அல் இஸ்திஆரா தஸ்ரீஹியா, அல் இஸ்திஆரத்து தஸ்ரீஹியத்து, இஸ்திஆரா தஸ்ரீஹியாவை பற்றி பார்க்க போகிறோம். இஸ்திஆரா அது பல வகை, இஸ்திஆராவுடைய வகைகளில் ஒரு வகைதான் தஸ்ரீஹியா என்பது. இஸ்திஆரானா என்ன என்பதையும், அதிலே தஸ்ரீஹியா என்ன என்பதையும், அது எவ்வாறு அங்கு புழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அங்கு காண இருக்கிறோம். அதுபோன்று ஒரு சில விஷயங்களையும் நாம் மேலும் சில விஷயங்களையும் இலக்கியம் சம்பந்தமாக அதிலே பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாம். இன்ஷா அல்லாஹ் அதுல விஷயங்கள், அதில் அல்லாஹு தஆலா பயன்படுத்தியிருக்கக்கூடிய இலக்கியங்களை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சென்ற 1வது 2வது இலக்கியங்கள் விஷயமா பார்த்தோம். அதைத்தான் நாம் சொல்லி காண்பித்தோம். ஃபதபஹூஹா வமா காது யஃஅலூன் என்பதில் அல்லாஹு தஆலா அங்கு பழங்கியிருக்கக்கூடிய விஷயம் ஈஜாஸும் பில் ஹத்ஃப் என்பதாக நாம் தெளிவாக விளக்கி கூறினோம். அடுத்ததாக வல்லாஹு முக்ரிஜும் மா குன்தும் தக்துமூன் என்பதில் ஃபத்தாரதும் ஃபீஹா என்பதற்கும்
ஃபகுல் நதுரிபூஹு பிபஅதிஹா என்பதற்கும் இடையிலே ஒரு ஜும்லா குறுக்கிடுகிறது அல்லவா. வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன் அந்த வார்த்தை ஜும்லா முஅத்தரிலா என்பதாகவும் எதற்காக அதை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றான் என்பதையும் நாம் அந்த பாடத்திலே பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவது விஷயத்தை பார்க்க போறோம். சாலிசன் மூன்றாவது விஷயத்தை பார்க்க போகிறோம். சும்ம கசத் குலூபுக்கும் உங்களுடைய உள்ளங்கள் கல்லாகி விட்டது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். வசஃபல் குலூப பிஸ்ஸலாபதி வல் கிலதி யுராது மின்ஹு நுபுவ்வுஹா அனில் யாத்திபாரி வ அதமு தஅஸ்ஸுரிஹா பில் மவாஇதி ஃபஃபீஹி இஸ்திஆரத்துன் தஸ்ரீஹிய்யத்துன். வசஃபல் குலூப பிஸ்ஸலாபதி அல்லாஹு தாலா உள்ளங்களை வர்ணிக்கிறான். பிஸ்ஸலாபதி அதனுடைய கடினத்தன்மையை கொண்டு வர்ணிக்கின்றான். உள்ளத்தை அல்லாஹ் அதுல அவர்களுடைய உள்ளங்களை எப்படி வர்ணிக்கிறான்? கடினமான தன்மை கொண்டதாக இருக்கின்றது என்பதை வர்ணிக்கிறான். வல் கிலதி இன்னும் கல்லு, அதாவது இரக்கமில்லாத அந்த கடும் தனம், கடுமையான நிலை, அதை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். யுராது மின்ஹு அதிலிருந்து நாடப்படுகிறது. நுபுவ்வுஹா அனில் யாத்திபாரி ஒரு விஷயத்தை கவனிப்பதை விட்டும் அதை தடுத்துக் கொள்வது. இந்த உள்ளத்தை நினைச்சு தடுத்து கொள்ளும், அதாவது வெறுக்கும் நல்ல விஷயங்களை கேட்கறத விட்டு, அதாவது ஒரு விஷயத்தை கவனிப்பதை விட்டும் அதை என்ன செய்யும்? தடுத்துக் கொள்கிறது. அதமு தாசுரிஹா இராதிமின் என்ன நாடப்படுதுன்னு சொன்னா, ஒரு விஷயத்தை யாத்திபார் செய்யறது, அதை கவனிக்கிறது, அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டும், நல்ல விஷயத்தை அதை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்றது. அதமு தாசுரிஹா இன்னும் பிரதிபலிப்பு என்பதை ஏற்படாமல் இருக்கிறது. பில் மவாஇதி உபதேசங்களை கொண்டு எந்த மாற்றமும் உள்ளத்தில் ஏற்படாமல் இருப்பது. ஃபஃபீஹி இதுல இஸ்திஆரத்துன் தஸ்ரீஹிய்யத்துன். அப்ப அல்லாஹு தஆலா இஸ்திஆரா தஸ்ரீஹியாவாக புழங்கியிருக்கிறான். அப்ப இஸ்திஆரா தஸ்ரீஹியா, முதல்ல இஸ்திஆரானா என்ன நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஏற்கனவே. இஸ்திஆராங்கிறது மஜாசி லுகவியுடைய வகைகளை சார்ந்தது தான். அதாவது இஸ்திஆராவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தஷ்பீஹ் மாதிரி தான். அதில் ரெண்டு பகுதியில் ஒரு பகுதி போக்கப்பட்டிருக்கும், ஆனால் அதனுடைய அந்த ஒப்புமையுடைய அந்த தொடர்பு எப்பொழுதுமே இருக்கும். அதை கொண்டு தான் சொல்ல முடியும். அதாவது இஸ்தியாரா ரெண்டு பகுதியில் ஒரு பகுதி போக்கப்பட்டிருக்கும். உதாரணம் முஷப்பஹ் பி ரெண்டு இருக்குது அல்லவா, அதில் ஒன்று எப்படி போக்கப்பட்டிருக்கும். ரெண்டு பகுதி தரஃபையில் தஷ்பீஹ் என்பதாக சொல்லுவோம் அல்லவா. ஒன்று முஷப்பஹ் முதல்ல தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது முஷப்பஹ் பிஹி அடுத்த பாடத்தில் அதை பற்றி நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டு தரப்புல ஒரு தரப்பு போக்கப்பட்டிருக்கும். சரி, போக்கப்பட்டாலும் அதனுடைய ஒப்புமைக்குரிய தொடர்பு அதில் இருக்கும். அதை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ அதில் தான் ஒன்று தஸ்ரீஹியா, இன்னொன்று இப்போ உதாரணமா இப்போ இஸ்தியாராவை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஃபலம் அர கப்லி மம் மஷல் பஹரு நஹ்வஹு வலா ரஜுலன் காமத் துஆனிகுல் அஸ்து. இந்த கவிதையுடைய அர்த்தத்தை சொல்ற விஷயம் விளங்கிக் கொள்ளுங்க. எனக்கு முன்னாடி கடலை போன்று நடக்கக்கூடியவனை பார்க்கவில்லை. அதாவது அவனை போல, அதாவது கடலை போன்று நடக்கக்கூடியவனை நான் காணவில்லை. அதேபோல் அவனை சிங்கம் வானகாசி வலா ரஜுலன் பார்க்கிறதுல எந்த மனிதனையும் இருக்கக்கூடிய மனிதனை எப்படிப்பட்டது? சிங்கம் அவனை வானக்கா செய்வதை நான் பார்த்ததில்லை. அப்போ கடலில் நடக்குது, சிங்கம் வானக்கா செய்யுது. இந்த ரெண்டு விஷயம் தான். இதில் அர்த்தங்கள் நம்ம பார்க்க தேவையில்லை, இந்த விஷயத்தை மட்டும் கலைஞ்சிக்கங்க. ஒன்றுது மஷல் பஹரு கடல் நடக்கிறது, சிங்கம் வானக்கா செய்கிறது, இந்த ரெண்டு விஷயம். அப்போ இந்த ரெண்டுலையும் பாருங்க, இதில் என்ன சொல்ல வரும் அப்படின்னு சொன்னா, இதுல தான் என்ன இருக்குது? இதுல முதல்ல முத்தநபியுடைய இதாவது சிங்கம் அவர் மனிதரை அந்த கடலை கொண்டு அவர் எதை நாடுறாருன்னு சொன்னா, ஒரு சங்கையான மனிதரை நாடுறார். சரி, சிங்கத்தை கொண்டு ஒரு வீரனான மனிதரை நாடுறார். இது அந்த சிங்கம்ங்கிற வார்த்தை ஒரு வீரமான மனிதனுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டிருக்கு. கடலுங்கிற வார்த்தை
ஒரு கொடைத்தன்மையுடைய மனிதனுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ரெண்டும் கடன் வாங்க இஸ்தியாரானா இரவல் வாங்கப்பட்டிருக்கிறது. சரி, முடிஞ்சு போச்சா? இப்போ கடலுக்கும் அந்த மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இது இஸ்தியாரா வாங்கப்பட்டிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா நடை என்பதை வைத்து சொல்லணும். ஏன்னா கடல் நடக்காது. அவ் மஷ்யின்ங்கிற தொடர்பு, மஷீனுங்கிற இலாக்கத்து இருக்கிற தொடர்பு இலாக்கத்து அப்போ நடக்கிறது அப்படின்னா மனிதன் தான் அப்படின்னு சொல்லி அந்த நடையை வச்சு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அங்கு என்ன? சிங்கம். இப்போ சிங்கத்தில் சொல்றது வீரமான மனிதன். அங்கே எதோ சொல்கிறோம்? முஆனக்காங்கிற ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா சிங்கம் முஆனக்கா செய்யாது. அப்போ அந்த மனிதனை புகழ்றதுக்கு சிங்கத்தையும் கடலையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. அதுக்கு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைன்னு எடுத்துக்கிட்டா சிங்கத்துடைய விஷயத்துல முஆனக்காவும் கடலுடைய விஷயத்துல நடையும் வருகிறது. இது இஸ்தியாராங்கிறதுக்கு நான் சொல்றேன். சரி, இதுல இஸ்தியாரால 2 வகையா பிரிக்கிறாங்க. தஸ்ரீஹியா, மக்னியா. தஸ்ரீஹியா, மக்னியா என்பதா 2 வகையா பிரிப்பாங்க. அதான் நம்ம சொன்ன 2 விஷயம் இருக்கும். என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்தியாராவுடைய 2 தரஃப் என்னன்னா, ஒன்று முஷப்பஹ்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று முஷப்பஹ் பிஹின்னு ஒன்று இருக்கும். 2 இருக்கும். இப்போ முஷப்பஹ் ஒரு பகுதி, முஷப்பஹ் பிஹி ஒரு பகுதி. முஷப்பஹ்னா ஒப்பிடப்பட்டது, முஷப்பஹ் பிஹினா அதை கொண்டு ஒப்பிடப்பட்டது. அப்போ ஒப்பிடப்பட்டது உதாரணமா மனிதன், வீரமான மனிதன் என்பதற்கு முஷப்பஹ் என்பதாக சொல்லினா ஒப்பிடப்பட்டது. எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு? அல் அசத், சிங்கத்தை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு. அது முஷப்பஹ் பிஹி, புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, இப்போ இஸ்தியாரா தஸ்ரீஹியானா என்னன்னா, முஷப்பஹ் பிஹி தெளிவாக வந்துச்சுன்னு சொன்னா அது இஸ்தியாரா தஸ்ரீஹியா. முஷப்பஹ் பிஹி போக்கப்பட்டு அதற்குரிய ஏதாவது ஒரு கரினா, அதன் பக்கம் செய்கினை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு லாசிமான விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா அது மக்னியா. இப்போ நம்ம மக்னியா விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஆக இஸ்தியாரா தஸ்ரீஹியானா என்ன? முஷப்பஹ் பிஹி தெளிவாக வரும். நம்ம சொன்ன உதாரணத்தில் வந்துச்சு, இருந்தால் நம்ம குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு ஒரு உதாரணம் கொடுப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க லிதுக்ரிஜன் நாஸ மினல் லுலுமாத்தி இலன் நூர். கிதாபுன், இது வேதம். எப்படிப்பட்ட வேதம்? அன்ஸல்நாஹு இலைக்க, அதை நாம் உங்கள் பக்கம் இறக்கி வைத்தோம். லிதுக்ரிஜன் நாஸ, மக்களை வெளியேற்றுவதற்காக வேண்டி, மினல் லுலுமாத்தி இலன் நூர், இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் வெளியேற்றுவதற்காக வேண்டி நாம் என்ன செய்தோம்? இந்த வேதத்தை உங்கள் மீது இறக்கி வைத்தோம். இப்ப இங்க லுலுமாத், நூர், இந்த ரெண்டும் தான் பேசப்போம். லுலுமாத்துங்கிற வார்த்தையும் இஸ்தியாராவா இருக்கு, நூறுங்கிற வார்த்தையும் இஸ்தியாராவா இருக்கு. சரி, என்ன அப்படின்னா லுலுமாத்துங்கிறது அல்லலால் என்பதற்கு பதிலாக இஸ்தியாராவை பயன்படுத்தியிருக்காங்க. வழிகேடுங்கிற வார்த்தைக்கு தான் என்னது லுலுமாத்துன்னு பயன்படுத்தியிருக்காங்க. நேர்வழி, நேர்வழிங்கிற வார்த்தைக்கு பதிலாக எதை பயன்படுத்தியிருக்காங்க? அந்நூர் அப்படிங்கிற வார்த்தையை, இப்போ நேர்வழி, அதே மாதிரி ஈமானுக்கு நூறுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறத பார்க்குறோம். சரி, ரெண்டுக்கும் கரீனா வேணும், அப்படி தானே? இப்போ அங்கே சொல்கிறோம் ரெண்டையும் இப்படி புழங்கியிருக்காங்க. அப்போ இருளுக்கு பதிலாக துலுமாத்து, வேறு வழிகேட்டுக்கு பதிலாக துலுமாத்துங்கிற வார்த்தையை இஸ்தியாரா புழங்கியிருக்கிறாங்க. நூறுக்கு பதிலாக, அதாவது ஹிதாயத்துக்கு பதிலாக நூறை புழங்கியிருக்காங்க. சரி, இதையே இஸ்தியாரான்னு சொல்கிறோன்னு சொன்னால் அங்கே என்ன இருக்குது? அந்த ஒரு வார்த்தைக்கு பதிலாக நினைச்சாங்க, அதாவது 2 பகுதியில் ஒரு பகுதி போக்கப்பட்டிருக்குது, முஷப்பஹ் போக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அதோட தொடர்புக்கு என்னது ஒரு தொடர்பு இருந்துட்டு இருக்கு பார்க்குறோம். சரி, இப்போ அதே நேரத்தில் இது இஸ்தியாரா தஸ்ரீஹியான்னு சொல்கிறோம். ஏன்? அதில் என்ன இருக்கு? நம்ம இஸ்தியாரா தஸ்ரீஹியான்னு முஷப்பஹ் பிஹி தெளிவாக இருக்கும். முஷப்பஹ் பிஹி, இங்கே முஷப்பஹ் பிஹி அது எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு? வழிகேட்டுக்கு இருளை ஒப்பிடப்பட்டிருக்கு. அது இருக்குதா? இருக்குது, லுலுமாத். சரி, நேரு வழிக்கு ஈமானுக்கு நூரை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு. அது இருக்குதா? இருக்கு. அப்போ முஷப்பஹ் பிஹி எதில் தெளிவாக வெளிப்படுமோ, எதிலே வருமோ அதற்கு இஸ்தியாரா தஸ்ரீஹியா என்பதாக சொல்லுவோம். அதுதான் இங்க பாருங்க, இப்போ பார்க்கும்போது இது புரியும். இஸ்தியாரா இஸ்தியாரத்துன் தஸ்ரீஹியத்துன் கால அபு சஊத். இங்க என்ன இஸ்தியாரா தஸ்ரீஹியா அப்படின்னா பாருங்க, கசத் குலூபுக்கும். அப்போ கசத், உங்களுடைய உள்ளங்கள் என்னச்சு? கல்லாகி விட்டதுன்னு சொல்லும்.
அப்போ கால அபு சவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அல் கஸ்வத்து இபாரத்துன் அனில் கிலதி வல் ஜஃபாஇ வஸ் சலாபதி. அப்போ கஸ்வத்துங்கிற வார்த்தை ஒரு இபாரத்தாக இருக்கிறது. கஸ்வத் என்பது ஒரு வார்த்தையாகும். எதற்கு பதிலமாக கடுமையாக நடத்தல், முரட்டுத்தனமாக நடத்தல். சலாபத்னா கல்லு போல, கல்லு போல என்னது கடு 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 கடுகடுன்னு, அதாவது கிலுன்னா கூட கடுகடுன்னு நடத்தல். கடுகு இந்த கடுகடுன்னு இருக்கிறது ஒன்று சொல்றது. அதே மாதிரி ஜஃபானா முரட்டுத்தனம், சலாபத்துனா கல்தனம். இப்போ இதெல்லாம் என்னது, இதற்கு பகரமாக வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் கஸ்வத். கமாஃபில் ஹஜரி, இதெல்லாம் கல் இருக்கு, இதில் இருக்கு, கல்லில் இருக்கு. அபு உஸ்துஈரத் லினுபுவி குலூபிஹிம் அனி தஅஸ்ஸுரி பில் இதாத்தி வல் கவாரிஇ. அபு உஸ்துஈரத், அப்போ இது இஸ்தியாராவாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஹஜருங்கிற வார்த்தை லினுபுவி குலூபிஹிம், அவருடைய உள்ளங்கள் தடுப்பதன் காரணமாக, அனி தஅஸ்ஸுரி, அதாவது பிரதிபலிப்பு ஏற்படுத்தி விட்டு தடுத்துக் கொள்வதன் காரணமாக, பில் இதாத்தி வல் கவாரிஇ, உபதேசங்களை கொண்டும் எச்சரிக்கைகளை கொண்டும் பிரதிபலிப்பு ஏற்படுத்தி விட்டும் உள்ளங்கள் தடுத்து கொண்டிருக்கிறதுனால அது என்ன செய்யப்படுது, எப்படி கல்லு உள்ள தண்ணி போறதை தடுக்குதோ அதே மாதிரி அல்லத்தி எப்படிப்பட்டது, தமீஉ மின்ஹல் ஜிபால், எப்படிப்பட்ட உபதேசம், எப்படிப்பட்ட எச்சரிக்கைன்னு சொன்னா, தமீஉ மின்ஹல் ஜிபால்னா மலைகள் அதிலிருந்து அப்படி உருக ஆரம்பிச்சு, தமிழனா வழிந்தோடும், மின்ஹா அதிலிருந்து அந்த உபதேசத்தின் காரணமாக அல் ஜிபால் மலைகள் கூட என்னது அப்படியே மென்மையாகி கரைஞ்சு கரைஞ்சு ஓட ஆரம்பிச்சு. சலீனு பிஹர் சுகூர், அந்த உபதேசங்களை கொண்டு பாறைகள் மென்மையாகிவிடும், மலை கூட நிச்சயம் வழிந்தோட ஆரம்பித்து விடுமே, பாறைகள் மென்மையாகிவிடுமே. அப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் உபதேசங்களை கொண்டு இவருடைய உள்ளத்தில் எந்த விதமான பிரதிபலிப்பு ஏற்படுத்தி விட்டும் தடுத்துக் கொள்வதன் காரணமாக, தடுத்துக்கிறதுனால இவ்வாறு இஸ்தியாராவாக வாங்கப்பட்டிருக்கு, எடுக்கப்பட்டிருக்கு அல்ல ஹஜருங்கிற வார்த்தை. சரி, அப்போ நம்ம ஹஜர்னு சொல்லி ஹிஜாரத்னு சொல்லி வந்துட்டு, அப்போ அந்த ஹிஜாரத்துடைய வார்த்தையை உள்ளத்துக்கு பதிலாக நினைச்சுறாங்க, கல்லுக்கு பதிலாக சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல முஷப்பஹ் பிஹிங்கிறது ஹிஜாரத், சும்மா கசத் குலூபுக்கும் மின் பஅதி ஸாலிக ஃபஹிய கல் ஹிஜாரத்துங்கிற ஹிஜாரத்தை என்னது கல்லை கல்லாக கல்லை எடுத்திருக்காங்க. குலூபுக்கும் குலூபுக்கும் போது முஷப்பஹ், அப்போ எப்படி கல் தன்னுடைய உள்ள கல், பொதுவாக கல்லை பொறுத்த வரைக்கும் அதில் கடினத்தன்மை எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அவங்களுடைய உள்ளங்கள் ஆயிடுச்சு, அவங்களுடைய உள்ளங்கள் ஆயிடுச்சு. அவங்க உபதேசங்களை கேட்டு உபதேசங்களை சொல்லி இவங்களுடைய உள்ளங்கள் என்ன ஏற்படலை, எந்தவித மாற்றமும் தசுனும் ஏற்படலை. எப்படி கல்லில் என்னது சீக்கிரம் தண்ணி ஊற்றுனா இது பண்ணா எப்படி அதை ஏற்றுக்கொள்ளாதோ, தண்ணியில் உள்ள அதை தடுத்து கொள்ளுமோ, அதை என்ன செய்ய உள்ள எதையுமே உள்வாங்கி கொள்ளாதோ, அதே போல இவங்களுடைய உள்ளமும் கல்லாயிடுச்சு, சொல்லப்படக்கூடிய எந்த விஷயத்தையும் உள்வாங்குவதில்லை தெரிஞ்சு. இந்த இடத்துல அல்லாஹ் இஸ்தியாரா தஸ்ரீஹாவை போலங்க என்ன செஞ்சிருக்கான், இந்த இடத்துல முஷப்பஹ் பிஹியது அல்ல ஹிஜார் கல்லு என்பது தான். சரி, ராபியா நாலாவது ஃபஹிய கல் ஹிஜாரத்தி, அப்போ எப்படி இருக்கு, உள்ள எப்படி ஆச்சு, ஹிஜாரத்தை போன்று இருக்கிறது. இதில் அதாவது ஷிபுகா. சரி, இது ஃபிஹி தஷ்பீஹுன், இதில் தஷ்பீஹ் இருக்கு. யுசம்மா முர்சலன் முஜ்மலன், இதுக்கு தஷ்பீஹ முர்சல் என்பதாகவும் சொல்லுவாங்க, தஷ்பீஹ முஜ்மல் என்பதாகவும் சொல்லுவாங்க. அண்ண அதாத்த ஷிபுஹி, ஏனென்றால் அதாத்த ஷிபு இருக்க, ஷிபுடைய அந்த கலிமா வார்த்தை மதுக்கூரத்துன் கூறப்பட்டிருக்கிறது. வஜுஹு ஷிபுஹி மஹ்தூஃபுல், அதாவது அந்த ஒப்புமையினுடைய அந்த கோணம், எதுக்காக வேண்டிய ஒப்புமைப்படுத்தப்படுகிறதுங்கிற அந்த காரணம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல தஷ்பீஹை பற்றி பேசுகிறோம். தஷ்பீஹுடைய விஷயத்தை சொல்லும்போது, தஷ்பீஹ்னா என்னன்னு சொன்னோம், முதல் காலையில் சொல்லும்போது தஷ்பீஹ் என்பது ஒரு பொருள் அதனுடைய சிஃபத் என்ன செய்யும் இன்னொரு பொருளில் இருக்கும். உதாரணமாக ஒரு பொருளுடைய தன்மை இன்னொரு பொருளில் இருக்கும், அது ஒரு தன்மை இருக்கலாம், ரெண்டு தன்மை இருக்கலாம், பல தன்மைகள் இருக்கலாம். அப்போ அந்த தன்மைகளை இதோடு இது ஒப்பிடும்போது இந்த காஃப்ங்கிற வார்த்தையை வச்சு ஒப்பீடு செய்வோம். அதில் சில இடங்கள் அந்த காஃபுக்கு தான் அதாத்து ஷிபு, அதாவது முதல்ல முஷப்பஹ், முஷப்பஹ்னா எது ஒப்பிடப்படுதோ அது, மனிதன் முஷப்பஹ், சிங்கத்தை போன்று,
முஷப்பஹ பிஹி. ஏன் சிங்கத்தை கொண்டு ஒப்பிடப்படுது. மனிதன் என்பது முஷப்பஹ் ஒப்பிடப்பட்டது. எதை கொண்டு ஒப்பிடப்பட்டது? முஷப்பஹ் பிஹி சிங்கத்தை போன்று. ரைட்டு, சரி. அர் ரஜுலு கல் அசதி. அப்போ இந்த கா வந்து அதாத்த ஷிபு ஒப்பீடுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய எழுத்து. சரி, முடிஞ்சு. வஜுஹு தஷ்பீஹ் அப்படி எடுத்துக்கிட்டா ஃபி ஷுஜாஅத்தி. உதாரணமா அர் ரஜுலு கல் அசதி ஃபி ஷுஜாஅத்தி, வீரத்திலே மனிதன் சிங்கத்தை போன்றவன் என்று ஒரு மனிதனை சொல்லும் போது இந்த இடத்துல எதை வச்சு ஒப்பிடுறாங்க? வீரம் என்ற விஷயத்த சிங்கத்துக்கும் மனிதனுக்கும் ஒப்பிடுறாங்க. மனிதன் தான் ஒப்பிடப்பட்டவன், சிங்கம் அதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஒப்பிடக்கூடிய வார்த்தை கா எந்த விஷயத்துல ஒப்பிடப்பட்டிருக்கு? வீரம்ங்கிற விஷயத்துல. இப்போ 4 விஷயம் வரும். முதல்ல வந்து முஷப்பஹ் பிஹி, அதான் தஷ்பீஹுடைய அர்க்கான்கள்னு சொல்லுவாங்க. முஷப்பஹ் வரணும், முஷப்பஹ் பிஹி வரணும், அதே மாதிரி அதாத்து ஷிபு வரணும், வஜுஹு ஷிபு, 4 விஷயம் வரணும். இந்த 4 வந்தால் தான் அது என்னது தஷ்பீஹாக அமையும். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, முஷப்பஹை விட முஷப்பஹ் பிஹியை விட முஷப்பஹில் அந்த தன்மைகள் அதிகமாக இருக்கணும். அந்த தன்மைகள் உதாரணமாக கொடைத்தன்மைக்கு கடலுக்கு சொல்கிறோன்னு சொன்னால் அப்போ விட்ட நல்ல என்னது கொடைத்தன்மை விசாலமாக இருக்கணும். அந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, இந்த இடத்துல அப்போ தஷ்பீஹை தான் பேசுகிறாங்க. கல் ஹிஜாரத்தி, கல்லை போன்று, உள்ளங்கள் எப்படி கல்லை போன்று என்பதாக சொல்லும்போது ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இங்கே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்கண்ணே, இது வந்து இதில் முஷப்பஹ் எது என்றால் குலூப். குலூப்ங்கிறது முஷப்பஹ். சரி, முஷப்பஹ் பிஹி ஹிஜாரத், ஏன்னா இதை கொண்டு தான் ஒப்பிடப்பட்டிருக்கு. அதாத்த ஷிபுஹ் கா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு. சரி, எதில் வஜுஹு தஷ்பீஹ்னா எதை கொண்டு ஒப்பிடுறாங்க? சலாபத், கடினத்தன்மை என்பதாக சொல்லப்படுது. சரி, இப்போ இதை வந்து முர்சல் முஜ்மல் என்பதாக சொல்றாங்க. அப்போ தஷ்பீஹுடைய வகைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். தஷ்பீஹ் எத்தனை வகைங்கிறது தெரிஞ்சுட்டா நமக்கு இது தெரியுது, ரொம்ப லேசாக இருக்கும். இப்போ தஷ்பீஹை பொறுத்த வரைக்கும், தஷ்பீஹுடைய வகையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அதாவது தஷ்பீஹுடைய வகை மொத்தம் 5 வகை இருக்கு. தஷ்பீஹ் என்பது 5 வகையா இருக்கு. ஒன்று சொல்லுவாங்க தஷ்பீஹுல் முர்சல், அதான் முர்சல்னு சொல்றோம். ரெண்டாவது தஷ்பீஹுல் முஅக்கத், தஷ்பீஹுல் முஜ்மல், முஜ்மல் இருக்குல்ல. நாலாவது தஷ்பீஹுல் முஃபஸ்ஸல், ஐந்தாவது தஷ்பீஹுல் பலீக். 5 வகை இருக்கு. அப்போ தஷ்பீஹுல் முர்சல், தஷ்பீஹுல் முஅக்கத், தஷ்பீஹுல் முஜ்மல், தஷ்பீஹுல் முஃபஸ்ஸல், தஷ்பீஹுல் பலீக் என்பதாக 5 வகையா இருக்கு. சரி, இதில் முர்சல்னா என்ன? அதில் அதாத்து ஷிபு, எதை கொண்டு ஒப்பிடப்படுதோ அந்த பொருள், அதாவது எதை கொண்டு ஒப்பிடப்படுதில்ல, எது ஒப்பிடுவதற்குரிய அந்த சாதனமாக இருக்கிறதோ அந்த வார்த்தை புழங்கப்படும். காங்கிற வார்த்தை புழங்கப்படும். இப்போ காங்கிற வார்த்தை அதில் கூறப்பட்டால் அதுதான் எனது அல் மஜாசுல் முர்சல். அப்போ இந்த இடத்துல முர்சல்னு சொன்னது காரணம் என்ன? கல் ஹிஜாரத்தி, அப்போ ஒப்பீடு செய்யக்கூடிய அந்த வார்த்தை புழங்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது தஷ்பீல் முஅக்கதுனா என்ன? அதாத்து போக்கப்பட்டுச்சுன்னா, அந்த காங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கும். போக்கப்பட்டிருந்தால் அது உதாரணமா உலாயிக அல்லதீன இஷ்தரவு ضلالة بالهدى என்பதாக சொல் ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும். அப்போ வந்து அந்த இடத்துல என்னது எந்த விதமான இதுவும் வரல, எந்த விதமான ஒப்புமையும் சொல்லப்படலை. அப்போ அந்த இடத்துல போக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ எது வந்து போக்கப்படுதோ அந்த அதாத், எதை கொண்டு காங்கிற வார்த்தை புழங்காம அந்த அதாத்துடைய வார்த்தை புழங்கப்படலைன்னு சொல்லி சொன்னால் மறைக்கப்பட்டிருக்குன்னா அது முஅக்கத் என்பதாக சொல்லுவாங்க. சரி, எந்த காரணம் வஜுஹு ஷுபுஹ்னு சொல்றது, என்ன காரணத்திற்காக வேண்டி, அதாவது இது ரெண்டுக்கும் ஒப்பீடு எதை கொண்டு ஏற்படுதுங்கிற அந்த ஒப்பீட்டுடைய காரணம் மறைக்கப்பட்டிருந்தால் அது முஜ்மல் என்பதாக சொல்லப்படும். இதில் வந்து ஒப்பீட்டுடைய காரணம் மறைக்கப்படுது. உள்ளங்கள் கல்லை போன்று சொல்றாங்களே ஒழிய என்ன காரணம் என்பது சொல்லப்படலை. அப்போ இங்கே வஜுஹு ஷிபுஹ், வஜுஹு தஷ்பீஹ்னு சொல்லுவாங்க. எந்த காரணத்தினால கல்லுக்கும் உள்ளத்திற்கும் ஒப்பீடு செய்யப்படுகிறது என்பதை சொல்லப்படாம மறைக்கப்பட்டு வச்சிருக்கிறதுனால இது முஜ்மல் என்பதாக சொல்லப்படும். அடுத்து முஃபஸ்ஸல்னா என்ன? அதில் வஜுஹு ஷுபுஹ் கூறப்பட்டிருக்கும் எந்த காரணங்கிறது. அடுத்து 7வது வகை சொல்லும்போது தஷ்பீஹுல் பலீக். பலீக்னா என்னன்னு சொன்னால் அதில் அதாத்தும் வஜுஹு ஷுபுஹ் ரெண்டுமே போக்கப்பட்டிருக்கும்.
அந்த காவும் வந்திருக்காது, வஜ்ஹு ஷிபும் போக்கப்பட்டிருக்கும். அதுக்கு தான் தஷ்பீஹுல் பலீக் என்பதாக சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து ஃபஹியக்கல் ஹிஜாரத்தி ஃபி தஷ்பீஹுன் யுசம்மா, இது வந்து ஒரு தஷ்பீஹா இருக்கு. இதுக்கு பெயர் சொல்லப்படும் முர்சலன் முஜ்மலன். முர்சல் என்பதாக ஏன் இதில் வந்து அதாவது ஷிபு கா கூறப்பட்டிருக்குது. அதாவது அதே மாதிரி முஜ்மல் இதில் வஜ்ஹு ஷிபு எதுக்காக வேண்டி ரெண்டுக்கும் மத்தியில் ஒப்பீடு செய்யப்படுதுங்கிற காரணம், தஷ்பீஹுடைய அந்த காரணம் நோக்கம் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இது முர்சலன் இன்னும் முஜ்மலன். சரி, அடுத்த ஹாமிஸ் ஐந்தாவது, லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார் ஐ மாவுல் அன்ஹார், நதிகளுடைய தண்ணீர். வல் அரபு, அரபிகள் யுத்லிகூன இஸ்மல் மஹல்லி கல் நஹரி அலல் ஹாலி ஃபீஹி கல் மாய். அப்போ மஹல் இடத்துடைய பெயரை நதிக்கு சொல்லுவாங்க, நதியை போன்றும் சொல்லுவாங்க. அலல் ஹால் அதாவது ஹாலா வச்சு சொல்லுவாங்க. ஃபீஹி என்னது கல் மாய், தண்ணீரை போன்று. வல் கரியத்து லாஹிரத்துன் லிஅன்ன தஃபஜ்ஜுர இன்னமா யகுன் லில் மாய் வ யுஸம்மா ஹாதா மஜாசன் முர்சலன். அப்போ அரபிகள் யுத்லிகூன இஸ்மல் மஹல், இடத்துடைய பெயரை என்ன செய்வாங்க, ஹாலுக்கு புழங்குவாங்க, ஹாலுடைய பெயரை இடத்துக்கு புழங்குவாங்க. இப்படி மாற்றி புழங்குற பழக்கம் இருக்கு. கண் நஹரி அல்ல ஹாலி, நஹர் என்பதாக புழங்குவாங்க. எதுக்கு, ஹாலை வச்சு. அல்ல ஹாலி ஃபீஹி, அதில் உள்ள அல்ல ஹாலி ஃபீஹி. சரி, கல் மாய் தண்ணீரை போன்று. கரினத்து என்ன அப்படின்னு சொன்னா லாஹிரத்துன் வெளிப்படையாக இருக்கும். என்ன தஃபஜ்ஜுர அதாவது பிளந்து கொண்டு வருவது என்பது இன்னமா யக்கூனில் மா, அது தண்ணிக்கு தான் அந்த தன்மை என்பது இருக்கு. அப்போ இதுக்கு தான் மஜாஸே முர்சில் என்பதாக சொல்லப்படும். இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு தான் என்ன சொல்றது, மஜாஸே முர்சல் என்பதாக சொல்லப்படும். முர்சல்னா நம்ம சொல்லலாம். சரி, இது வந்து மஜாஸி முர்சலை பொறுத்த வரைக்கும் என்னது, இதுலேயும் பல வகைகள் இருக்குது. மஜாஸி முர்சலை பொறுத்த வரைக்கும் பல வகைகள் இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து ஓரளவு இதை பற்றிய விஷயங்கள் லேசாக முன்னாடி சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் மஜாஸி முர்சலை பொறுத்த வரைக்கும் மஜாஸி முர்சல்னு அதையும் சொல்லியிருக்கு. அப்படின்னா அது வந்து ஒரு களிமா, அது எப்படி புழங்கப்படும், அது அதனுடைய அசலான மானா அல்லாமல் வேறொரு மானாக்காக வேறொரு அர்த்தத்துக்காக புழங்கப்படும். ஆனால் என்ன இருக்காது, அதில் இலாக்க தொடர்பு இருக்கும், ஆனால் முஷாபகத்து இருக்காது. அங்கே முஷாபகத்து இருக்கும். எங்க முஷாபகத்தோடு சேர்ந்த தொடர்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இஸ்தியாரான்னு சொல்லுவாங்க. இதில் முஷாபகத் இல்லாமல் தொடர்புடைய விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு மஜாஸ் என்பதாக சொல்லுவாங்க. மஜாஸுடைய மஜாசி முர்சலுடைய வகைகள் ஏகப்பட்டது இருக்குது. ஒன்றும் சபபு காரணத்துக்காக வேண்டி, இன்னும் காரணத்தை உருவாக்கும் முசப்பிபியாவாக இருக்கும். அது மாதிரி என்னது ஜுஸியா சொல்கிறது, குல்லியாவாக இருக்குது. யாத்திபாரி மாயக்கூன் நடந்ததை வச்சு யாத்திபாரி பண்ணி சொல்கிறது, யாத்திபாரி மாயக்கூன் வரக்கூடியதை கவனித்து சொல்கிறது. அப்புறம் வல் மஹல்லியா இடத்தை சார்ந்தது, வல் ஹாலியா ஹாலை சார்ந்தது, இடத்த ஹாலுக்கும் ஹாலை இடத்துக்கும் சொல்லக்கூடிய இந்த மாற்றங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சரி, இந்த இடத்துல அரபிகள் இத்ரிக்குன் இஸ்முல் மஹல்லுடைய இஸ்முல் மஹல் நினைச்சுவாங்க, பொதுவாக புழங்குவார்கள். நகரி நதியை போன்று அல்லது ஹாலி ஃபீஹி, அதனால் ஹாலில் வந்து இருக்கிற மாதிரி புழங்குற பழக்கம் இருக்குது. சரி, கல் மாயி அதாவது நகருங்கிறது மஹல், நகர் மஹலை இடத்தை போன்றும், ஹாலுங்கிறது தண்ணீர். சரி, அப்போ கரீனா என்னது, லாஹிரத்துன் வெளிப்படையாக இருக்குது. ஏன்னா தஃபஜ்ஜுருங்கிறது அந்த பிளந்து வர்றதுங்கிறது எதில் வரும், அது பிளந்து வெளியில் வர்றதுங்கிறது தண்ணீருக்கு தான் இருக்கும். அதனால் மஜாசி முர்சல் என்பதாக சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல மஜாசி முர்சலுடைய விஷயத்தில் எங்கேயும் சொல்றது எப்படி, இன்னல் அப்ரார் லஃபி நঈம் என்பதாக சொல்லப்படுது. பல்யது நாதியா என்பதாக ஒரு வார்த்தை வருது. இப்போ வந்து அங்கே வந்து கிண்டலுக்காக, அதில் அவங்களை கேவலப்படுத்துறதுக்காக சொல்லப்படுது. அசல்ல என்னது, நாதி அப்படிங்கிறது எதுக்கு சொல்லப்படும், ஒரு ஒன்று கூடக்கூடிய இடத்துக்கு சொல்லப்படும். அப்போ இடத்துல மக்சூ இந்த ஆயத்தை கரிமா கொண்டு என்ன நாடப்படுதுன்னா, யார் அந்த இடத்துல இருக்கிறாங்களோ, அதாவது அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லேருந்து அவங்களுடைய உதவியாளர்லேருந்து யார் இருக்கின்றார்களோ அவர்களை என்ன செய்யுங்க, கூப்பிடுங்கன்னு அர்த்தம். இது வந்து முத்தலக்கான மஜாஸாக இருக்குது. இதில் வந்து மஹல் அதாவது இடத்தை சொல்லி அது ஹாலை நாடுறாங்க, இடத்தை சொல்லி ஹாலை நாடுகின்றார்கள். அப்போ இந்த இடத்துல இலாக்கா தொடர்பு என்ன, மஹல்லியா என்பதாக சொல்லுவாங்க. அது மாதிரி சில இடத்துல
அப்போ இந்த மாதிரி சில இடத்துல ஹாலை சொல்லி சொல்லுவாங்க, மஹல்ல நாடுவாங்க, மஹல்ல சொல்லி ஹாலை இன்னல் அபரார லஃபி நஈமன். நஈம்ங்கிறது இந்த இடத்துல என்னது, அதில் இன்சான் இறங்குறது இடம் கிடையாது, மாறாக அது மானா கருத்துடையது. அப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல இறங்குறது, அப்போ அதை புழங்குறது நஈம்ங்கிற வார்த்தையை கொண்டு புழங்கிட்டாங்க. இப்படி ஹாலை சொல்லி மஹல்ல சொல்லி ஹாலையும் புழங்க. அந்த அடிப்படையில் தான் லமாயத்த ஃபஜ்ஜர் மீன் ஹாருங்கிற விஷயத்தில் புழங்கப்பட்டிருக்குது. அப்போ இது மஜாசி முர்சல், இந்த வகை எப்படி இருக்கு, மஜாசி முர்சலாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம சட்டங்களை பார்த்தோம், இலக்கிய நயங்களை எந்தெந்த விஷயங்கள்ங்கிறத குரானுடைய அந்த ஆராய்ச்சி மூலம், அதாவது எவ்வாறு இஸ்தியாரா தஸ்ரீஹியானா என்ன, அது மாதிரி தஷ்மீர முர்சல் முஜ்மல்னா என்ன விஷயம் என்பதையும், கடைசியாக தஷ்மீருடைய விஷயத்தில், அதாவது தஷ்மியை வந்து இமாயத்தை ஃபஜ்ரல் நஹாருங்க விஷயத்தில் அரபிகள் பொதுவாக ஹால மஹல்லுக்கும் மஹல ஹாலுக்கும் இது புழங்குவாங்க என்பதாக சொல்லப்பட்டது. அல்லாஹு தஆலா நாம் கற்கக்கூடிய கல்விக்கு நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கி எல்லா விதமான தீமைகளை விட்டும் பாதுகாத்து நலவுகளே செய்யக்கூடிய நல்பாக்கியத்தை தந்துள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.